இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர், மூத்த ஊடகவியலாளர், வழக்கறிஞர் கோடீஸ்வரன் இணைந்திருக்கிறார். உரையாடுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு வேற ஒரு நேர்காணலில் கூட ஒரு தம்பி கேட்டார், ஜெய்சன் சஞ்சயோட பேட்டி நீங்கள் பார்த்தீங்களான்னா. நான் பார்த்தேன். எப்படி பார்க்குறீங்கன்னு. தம்பி மாண்பா பேசுகிறான். ஒரு அப்பாவை விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு ஒரு தமிழக முதலமைச்சரை அவருங்க அப்பான்றதை மறந்துட்டு அந்த அப்பான்ற அந்த பாசத்தை என்னால் பார்க்க முடியுது, அதை மரியாதையை பார்க்க முடியுது. எனக்கு உள்ளபடியே அதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம்னா. வழக்கமாக இப்போ அரசியல்வாதினா எதிர்பார்ப்பாங்க. எப்படின்னா ஜெய்சன் விஜய் விஜய் எதுனா ஒரு 2 வார்த்தை கேவலமாக பேசினா, 2 வார்த்தை திட்டினா நல்லா இருக்குமே அப்படின்னா, தமிழ் சமுதாயமும் தமிழ் கலாச்சாரமும் அதை அனுமதிக்காது. அது நம்மளோட மாண்பு கிடையாது. ஒரு பெத்த குடும்பத்தில் அப்பாவுக்கு எதிராக போகிறது, பெரியவங்களுக்கு எதிராக போகிறதுன்றது அது அல்ல நம்ம கலாச்சாரம். 1-2 மாறி போகும். ஆனால் மொத்தமாக பார்க்கும்போது, கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு மாண்பு, அது ஒரு கலாச்சார மாண்பு. அப்போ அந்த நெறியிலிருந்து ஜெய்சன் விஜய் மாறலை, ஜெய்சன் சஞ்சய் மாறலை. அதை பார்க்கும்போது ஒரு தமிழ் பாரம்பரியமாக அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போது நம்ம இப்படி தான் பார்க்கணும். இதில் இவர் என்ன சொல்லியிருக்கணும், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை, அதில் போட்டுறவங்க தூட்டுறவங்க தூட்டுறோம், நீங்கள் அதில் தலையிடாதீங்க. அது என்னது, என் பஞ்சாயத்து, நான் பார்த்துக்கிறேன். அதேமாதிரி ஜெய்சன் இன்னொரு நல்லது ஒன்று பண்ணியிருக்கிறார் தமிழக மக்களுக்கு. அதாவது யார் வேணால் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணலாம். இவர் எப்படி நல்லது பண்ணுறாருன்னா, கண்ணியக்குறைவான வார்த்தைகளோ எதுவோ எங்கேயோ இப்பயும் பேசலை, இதுக்கப்புறமாவும் அவர் பேசுவார்னு நான் நினைக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு முதலமைச்சர் நிம்மதியாக வேலை செய்யலாம். மகனாக இருக்கிறவர் இல்லைங்க, அவர் கொஞ்சம் அவங்களுக்குலாம் எங்கள் மேலே வெறும் பெரிய பாசம்லாம் கிடையாது, படத்தில் பாடல்கள் வேறு, அதெல்லாம் விடுங்க, எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இவர் என்ன பேசி வைரல் ஆச்சோ அது மாதிரி 3 மடங்கு வைரல் ஆகிடும். அது அப்போ அவரோட நிம்மதியை சிதைக்கும். அது விஜய் சாரோட, என்னுடைய முதலமைச்சரோட நிம்மதியை சிதைக்கும். சகோதரன் ஜெய்சன் சஞ்சய் அவ்வாறு செய்யவில்லை. அவன் எவ்வளோ மாண்பா நிற்கிறான் பாருங்க. இது தமிழ்நாட்டோட மண்ணா, இல்லை அவனை வளர்த்த அவங்க அம்மாவோட பெருமையா, இல்லை அவனை சுற்றி இருந்த அந்த பெரியவங்க சொல்லி கொடுத்து வளர்த்த வளர்ப்பா, இல்லை அவங்க அப்பாவோட வளர்ப்பா? அது எப்படினாலும் சரி, அந்த குடும்பத்தில் யாருக்கும் அந்த பெருமை போகும். ஆனால் தப்பு பண்ணல. இங்கே என்றைக்குமே எதிரிக்கு மரியாதை உண்டு, துரோகிகளுக்கோ எட்டப்பர்களுக்கோ தமிழக கலாச்சாரத்தில் மரியாதையே கிடையாது. எதிரி இருக்கலாம், தவறு கிடையாது, எதிர்க்கலாம், சண்டை போடலாம், எதிர்க்கலாம். ஆனால் அந்த வார்த்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள் இருப்பார், அது தமிழ் சமுதாயம். அப்படி பார்க்கும்போது ரத்தத்துக்கு ரத்தம் எதிரி ஆகாதுன்றதை அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த சின்ன வயசில் அவ்வளோ பக்குவம். அப்படி இருக்கும்போது விஜய் அண்ணாவோட நேசிக்கிறவங்க, விஜய் சாருக்காக நீங்கள்லாம் சும்மா படத்தில் பார்க்குறீங்க. அவங்க வாழ்ந்தவங்க. நீங்கள் சண்டை போடுவாங்க, நாளைக்கு ஒன்றா அவங்கள பிரிஞ்சதாகவே இருப்பாங்க. அந்த இடத்துல நீ யார் போகிறதுக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்குது, தராதரம் இருக்குது? அவங்க இலங்கையிலேருந்து வராங்க, அவங்க தமிழ் சமுதாயம், நமக்கு உறவு தமிழ் மக்கள். இப்போ அப்படி அவதூறாக பேசுகிறீங்க. நீங்கள் அந்த அம்மா யாரை முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? இல்லை அவங்களோட வலி வேதனை எதுனா உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட வாழ்க்கை பிரச்சனை விஷயம் அவங்க கோர்ட்டுக்கு, அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டு போயிருப்பாங்களா? யாராக இருந்தாலும் தன்னோட கணவர் ஒரு முதலமைச்சராக இருக்கிறாரு, இல்லை அரசியலில் இருக்கிறாரு, இல்லை ஒரு உச்சக்கட்ட நடிகராக இருக்குன்னா எப்பேற்பட்ட பெண்மணிக்கும் கூட இருக்கணும்னு தான் விரும்புவாங்க. அந்த நியாயமான ஒரு விஷயமே அவங்களுக்கு கிடைக்கல. அது ஏன் கிடைக்கல, எதுக்கு கிடைக்கல? இல்லை அவங்க மேலே தப்பா, இல்லை அவங்களால விஜய் சாருக்கு நிம்மதியாக இருக்க முடியலையா? அது சப்ஜெக்ட் டு மேட்டர் பிஃபோர் கோர்ட் பார்த்து. நான் என்ன கேட்குறேன், நமக்கு எதுக்கு இப்போ இன்னொன்று விமர்சனன்ற பேரில் அதை பற்றி பேசுகிறவங்க மீது எனக்கு பெரிய மதிப்பு கிடையாது, மாண்பு கிடையாது. இங்கே 1008 விஷயம் மக்கள் பிரச்சனை இருக்குது. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படின்னா இதுன்னு போட்டோம், எவ்வளோதான் கேவலமாக இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நாசமாக போட்டோம், அது அவங்க பஞ்சாயத்து. நமக்கு என்ன வேறு வேலை இல்லையா? இதுதான் அரசியலா? அந்த அரசியல் இப்போது தமிழ்நாட்டில் இது ஒரு நடிகர் பேரை சொல்லிட்டாங்கன்ன உடனே ஒட்டுமொத்த காவல்துறையும் போன உடனே எனக்கு என்ன இது தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ மோசமாக போகுது, இவ்வளோ கேவலமாக போகுதுன்ற மாதிரி பார்க்கும்போது உள்ளபடியே வருத்தம். இப்போ தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை ஒரு கொதிநிலையில் இருந்துகிட்ருக்கு. நாளைக்கு அதுக்கு கூட இவ்வளோலாம் நம்ம கொதிக்கலையே, அதுக்கு கூட இவ்வளோ கொதிநிலை வரலையே. முக்கியமான பிரச்சனை தமிழ்நாட்டோட வாழ்வாதார பிரச்சனை.
தமிழக மக்களோட வாழ்வாதார பிரச்சனை. காவேரி நீர் இப்போ வருது, இன்னும் ஒரு மாதம் வராமல் போச்சுன்னா அடுத்த மாதம் வந்து குடிக்க தண்ணி கிடையாது. கருத்துலாம் அப்புறம் சொல்லலாம். இப்போ நான் இப்போ கருத்து சொல்கிறேன் சார், எவ்வளோ நேரம் சார் சொல்ல முடியும் என்னால் கருத்து? தண்ணி இல்லாமல் ஒரு 4 மணி நேரம் பேச முடியுமா, இல்லை ஒரு 8 மணி நேரம் பேச முடியுமா? அப்புறம் கடைசியாக அப்படியே இந்த பேட்டரி கம்பெனி மாதிரி அப்படியே டோயின்னு ஊந்துடுவேன். தண்ணி பேசிக்காக ஒரு உயிர் வாழறதுக்கு தேவையான ஒரு பொருள். அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. அதுக்கெல்லாம் கூட இவ்வளோ பேசலை, இவ்வளோ பொங்கலை, இவ்வளோ ட்விட்டரில் கருத்து சொல்லலை, ஃபேஸ்புக்கில் ஃபயர் விடலை, லைவ் போடலை. அப்போது அதாவது இந்த வட இந்தியாவில் பார்ப்போம், மனிதர்களை விட பசுமாடு பற்றி ஒரு அரசியல் பண்ணால் ஐயோ அப்படின்வாங்க. இப்போ என்னப்பா மாடை வந்து எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு சாவடிக்கிறேன், என்னப்பா இதுன்னா மாடை எப்படி தொடுவாங்க? இப்போ இருப்பா, சரி மாடும் உயிர், இதுவும் உயிர்ப்பா, பேசலான்னா எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ அந்த ஒரு சிந்திக்காத ஒரு மனநிலை, தேவையில்லாமல் வந்த ஒரு விஷயம். இது வந்து கொதிநிலை வந்துச்சு. யாரால் கொதிநிலை வந்துச்சுன்னா, விவசாயிகள் தண்ணி இல்லை, விவசாயம் பண்ண முடியலனால ஒரு கொதிநிலை வந்துச்சு. எதிர்கட்சிகள் அந்த பிரச்சனையை எழுப்புச்சு. அதிமுகவில் பேசினாங்க, திமுகவில் போராட்டம் பண்ணாங்க, அதனால ஒரு கொதிநிலை. மற்றபடி ஆளுகின்ற தரப்பில் நிம்மதியாக அந்த மழை எப்போ வந்துச்சோ, அப்பாடா தலைக்கு வந்தது தலைப்பா உடது, அதிசய பிறவி, அற்புத பிறவி, குழந்தை தெய்வ பிறவி, தண்ணி வந்துச்சு பார்த்தீங்களா அப்படின்னு கடவுளாக பார்த்து, கடவுளாக பார்த்து ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே பேய் வைக்க வேண்டியதானே? கடவுள் இருக்கிறாரா இல்லையான்றது அது அவங்கவுங்க விஷயம். கடவுள் பின்னாடி போய் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறீங்களே, அப்போ கடவுள் பேர் சொல்லி எனக்கு ஓட்டு கேட்க வேண்டியதானே? நாங்கள் தெய்வ குழந்தை, அதிசய குழந்தை, நாங்கள் அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்கள் தலைவர் வந்து மெட்ராஸில் கால் வச்சாவே கபினியில் மழை பெஞ்சிரும். எங்கள் தலைவர் வந்து சும்மா அப்படி பார்த்தாலுமே ஆரங்கியிலேருந்து தண்ணி உருண்டு ஓடி வந்துடும். பேச வேண்டியது என்ன? ஜனங்க சிரிச்சிருப்பாங்க. உங்களெல்லாம் பேரை கூட ஃபுல்லாக சொல்லாமல் தான் அப்போல்லாம் பிரச்சாரம் பண்ணியிருந்தீங்க ஆரம்ப கட்டத்தில். அதாவது எதுக்கு எதை பேசுகிறோன்னு இருக்குது. இங்கே தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சி சார்பாக இருக்கக்கூடியவர்கள் கர்நாடகத்தை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசலை. தமிழ்நாடு இங்கே தண்ணி இல்லாமல் பஞ்சத்தில் உருண்டுக்கிட்டு இருந்தப்போ, விவசாயிகளுக்கு பிரச்சனை இருந்தப்போ ஒரு வார்த்தை பேச, கண்டிக்க கூட இல்லை. அதாவது கண்டிப்புன்றது உச்சம், கேட்டு விட்டுருக்கலாம். எப்போ 2 மாதம் கழிச்சு தானே நீங்கள் கர்நாடகா போகிற, நீங்கள் அது கதவு சாத்தனா மாதிரி வரவே வேணான்டான், அழைக்கவே இல்லை உங்களை. இல்லை இப்போ வந்தாலும் நேரம் சரி இருக்க வராதிங்கன்ட்டான், மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்க. அப்போ கூட எதிர்த்து ஏன் டிகே சிவகுமார் அவர்களே பயப்படுறீங்களா? தண்ணி தானே கேட்டேன், ஏன் நான் வந்தேன் என்ன? உங்களுக்கு தண்ணி எங்களை விட அதிகமாக இருக்குதானே? 60 டிஎம்சிக்கு மேலே வச்சுருக்கீங்களா? 80 டிஎம்சி வச்சுருக்கீங்களா? எங்களுக்கு இல்லையே தண்ணி, அதை தானே கேட்டேன். உறவாக தானே வரத்துக்கு இருந்தேன். நான் இப்போ வந்தால் என்ன ஆகிடும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நியாயமா? நீங்கள் ஒரு முதலமைச்சர், நான் ஒரு முதலமைச்சர், என் இடத்துல இருந்து பாருங்கள். என் மக்களுக்கு நான் நியாயத்தை பேசக்கூடாதா? நான் தண்ணி கேட்கக்கூடாதா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எழுதுங்க லெட்ரு. உங்களுக்கு பத்திரிகையாளர் பார்த்தா கூச்சம், ஓடிடுவீங்க. கடிதம் எழுதிருக்கலாம்ல, கடிதம் எழுதி டிகே சிவகுமார் இந்த மாதிரி முதலமைச்சர் கடிதம் படிக்கும்போது என்ன இது நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்டுருக்குறான். மனுஷனா நீன்னு கேட்டுருக்குறான். கிட்டத்தட்ட உனக்கு உன்னோட டேங்க், அதாவது வச்சுக்கலாம் அணைன்னு சொன்னால் கூட நாகரிகமாக இருக்கும். டேங்க்கு கட்டி வச்சுக்கிறானுங்க. டேங்க்கு இவன் டேங்க் எல்லாம் பிடிச்சிக்குவான். தண்ணி எல்லா டேங்க்கையும் பிடிச்சிட்டு எல்லாம் நிறைஞ்சிச்சாப்பா 95 அடி அப்படின்னா கீழே மேலேருந்து ஒருத்த கை காட்டும், ஐயா டேங்க் நிறைஞ்சிச்சு ஐயா, இது மேலே தண்ணி வேஸ்ட்டாக போகணுன்னா சரிப்பா கீழே விட்டுருப்பா, திறந்து விட்டுருப்பா. இதுதானே பண்ணுறாங்க அல்ப அரசியல். இப்போ திறந்து தண்ணி விடுறாங்க 18,000 அடி 20,000 அடி. ஏன் நீயே பிடிச்சி வச்சுக்கிதானே? நீ தான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கறல. இப்போ அப்படியே திருப்பேன் பெங்களூருக்கு முஞ்சா. ஒரு இயற்கையை மதிக்க தெரியணும், இயற்கை மீது ஒரு காதல் இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் சுயநலமாக தண்ணியை ஒழிச்சு வைக்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு நாதி கிடையாது தமிழ்நாட்டில். இதை பற்றி பேசினா நீங்கள் அமைதியாக இருக்க தானே போராட்டம் பண்ணுது திமுக. நீங்கள் அமைதியாக இருக்க தானே எடப்பாடி பழனிசாமி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்க தானே மற்றவங்க கேட்குறாங்க. நீங்கள் அமைதியாக இருக்க தானே அன்புமணி ராமதாஸ் கேட்குறாங்க. அப்போ என்ன பிரச்சனை இங்கே? உங்களோட அமைதி, உங்களோட மௌனம். சரி கடிதமாக செய்யறதுனால இதெல்லாம் எங்கே திருப்பி சட்டமன்றத்தில் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆதவர்ஜனா சபாநாயகரை கேட்குறாரு. சார் அவங்களாம் கேட்பாங்க சார், டிசைனாக அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு கை தூக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? மைக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? எங்களை பார்க்கணும். எங்களாண்ட பார்க்கும்போது நாங்கள் அப்படி பண்ணுவோம். இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவோம். அதாவது நான் ஒரு நகைச்சுவைக்காக இதை சொல்கிறேன். அப்போனாச்சும் புரியுதான்றதுக்கு. உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம்?
எங்கள் முதலமைச்சர் சார்பாக நாங்கள் ஆஜராகும். முதலமைச்சர் பேச மாட்டார். நாங்கள் ஆஜராகும். நாங்கள் ஆஜராகி அப்படியே அவங்க கேட்ட கேள்விக்கு அப்படியே இங்கேருந்து அப்படியே பயங்கரமாக எதிர்கேள்வி கேட்டு அவங்க நாங்கள் மாறி மாறி ஆற்றிக்குவோம் சட்டமன்றத்தில். ஆனால் செய்கை செய்யலாம் சட்டமன்றத்தில், ஆனால் பேசக்கூடாது. புதிய டிசைனாக இருக்கு. என்ன கற்கால மனிதர்களா நம்ம இப்படி காட்டுறதுக்கு இல்லை ஊன்னு கத்துறதுக்கு? கேள்வி தானே கேட்க போறாங்க. ஏன்னா ஈட்டி எடுத்து அனுப்ப போறாங்க, இல்லை துப்பாக்கி எடுத்து சுட போறாங்களா? கேள்விங்க கேட்டா கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? கேள்வி தான் கேட்கணும். அப்ப நீங்க ஆட்சியிலே உட்காந்துருக்க கூடாது. நீங்க எதுல உட்காந்து கேள்வி கேட்கணும்? நீங்க கேட்டுருக்கலாம் அந்த கேள்வி. ஒண்ணு கல்லாப்பட்டி கூட்டணி வரும், இல்ல கேள்வி கேட்கிற தகுதி வேணும். எது வேணுன்றதை முடிவு பண்ணிக்கணும். நீங்க தானே போய் 4 பேர்கிட்ட போய் வீட்டுல எல்லாம் பார்த்து எல்லாம் வாங்க கூப்பிட்டு வந்துட்டு ஆட்சிக்கு வந்தீங்க. ஆட்சிக்கு வந்தா 4 பேர் கேட்பாங்க தான். ஆளுங்கட்சியை பார்த்து 4 பேர் கேட்பாங்க தான். பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, கோர்ட்டு கேள்வி கேட்கும், எதிர்கட்சி கேள்வி கேட்பாங்க, ஓட்டு போட்ட மக்கள் அவங்க முக்கியமா கேள்வி கேட்பாங்க. இந்த 4 பேர் கேள்வி கேட்பாங்க சார். அப்படிலாம் ஓடி ஒளியெல்லாம் முடியாது. பொதுமக்கள் கேட்பாங்க. ஏன்னா மறந்துடக்கூடாது, இன்னொரு வாட்டி சொல்றேன். ஏன்னா பாராட்டுறதும் 2 வாட்டி சட்டமன்றத்தில் படிக்கணும்ல. ஓட்டு போட்ட பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்க, வழக்கறிஞர்கள் கோர்ட் கேள்வி கேட்கும், பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்பாங்க, எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பாங்க. இது ஜனநாயகம். அப்ப இது வேண்டாம் அப்படின்னா எதிர்கட்சியில உட்காந்துருக்கணும். குதிரை பேர் அரசியல் பண்ணிட்டு ஆட்சியில உட்காந்துட்டு பேச மாட்டோம்னா எப்படி? குதிரை பேர் அரசியல்லாம் அழகா சைலண்டா பண்றீங்க, சத்தமே இல்லாம பண்றீங்க. நேற்று கூட மதிமுக 2 எம்எல்ஏ பேசுறாங்க. கண்ணியத்தை பத்தி மாண்பை பத்திலாம் நீங்களாம் பேசுறீங்க. என்ன அரசியல் இது? எவ்வளவுதான் வேணும் உங்களுக்கு? எவ்வளவு எம்எல்ஏ வேணும்? இவ்வளவு வேணுமா? பேசாம இருக்கிறது இதுக்கு இவ்வளவு எம்எல்ஏ? முதலமைச்சர் கூட பேசுறது கிடையாது, எதுக்கு இவ்வளவு எம்எல்ஏ? சிந்திக்கணும் இல்லையா? ஆனா ஒரு வழக்கு பதிவு போறது ஒண்ணு கிடையாது. ஒரே சைடா விசாரிச்சுன்னு இருக்கிறீங்க, இந்த சைடு விசாரிக்கவே மாட்டீங்களா? ஆமா. இப்போ என் கண்ணு இப்படிதான் சார் தெரியுது. இங்க எந்த தப்பு பண்ணாலும் தெரியுது சார். இங்க கண்ணு இந்த சைடு தேனாறு பாலாறு, அதுக்கப்புறமா அமைதி வளம் எல்லாம் இந்த சைடு மோசமானவங்க சார் இவங்கெல்லாம். ஆமா, ஏன் மோசமானவங்க தான். இது எல்லாமே மோசம்தான். யாருக்கும் இங்க வாங்கல் கிடையாது. இனிமேல் இந்த தாவேக்கா ஒரு மாற்றம், அது தூய சக்தி, அதெல்லாம் பேசாம இருக்கிறது கொஞ்சம் நஞ்சம் அவங்களோட மாண்பை காப்பாத்திக்கும். இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. என்ன விதமான அரசியல்னு புரியல. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.